வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு முறுக்கு பண்றதுக்கு நான் இன்னைக்கு 5 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். கடையில வாங்குனது or வீட்ல அரைச்சது எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/2 கப் வந்து உளுந்து, அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்து குக் பண்ண போகிறோம். எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு பாருங்கள் குக் பண்ணியாச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தொட்டால் அப்படியே மசிஞ்சு போகணும், அந்தளவுக்கு குக் ஆகிருக்கணும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அளந்து வச்ச அரிசி மாவில் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டும் ஆட் பண்ணி இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவுமே கம்ப்ளீட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையலாம். நான் இப்போ வந்து 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அளவு தெரியறதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. எனக்கு வந்து 1.25 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா வச்சு அப்படியே சாஃப்டாக உள்ளே போகணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பதம். இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன்வைல் வந்து எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ முறுக்கு புளியறதுல வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்குக்கு எஸ்பெஷலி இது நல்லாயிருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்போவுமே மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி நீங்கள் எண்ணெயில் புளியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி புளிஞ்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு. ஸோ அதை தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த முறுக்கு புளியறதுல போட்டு நம்ம வந்து இதிலே புளிஞ்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் புளியறேன். நல்லா ஈஸியாக இருக்குது, புளிய வருது எனக்கு. ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பிரிஞ்சும் விழலை, ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக புளிஞ்சு விடுங்க. போட்ட உடனேயுமே மேலே வந்தது அப்படின்னா எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையுமே வந்து புளிஞ்சிடலாம். இப்போ புளியும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பயங்கரமாக எண்ணெயிலேருந்து சூடடிக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் புளிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு வாட்டி. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இதுதான் வந்து கரெக்ட் டைம், நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். இப்போது ஃப்ளேம் வந்து எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். ஒரே மாதிரி வரும் முறுக்கு. இல்லை ஃப்ளேம் கம்மி பண்ணி அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒன்று தீஞ்சு ஒன்று வேகாமல் அந்த மாதிரி வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் அதில் போட்டுடுறேன். எடுக்கிறப்போ வந்து எண்ணெயெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே முறுக்கை வந்து நம்ம ஷேப்பாகவும் புளியலாம். அதுக்கு வந்து நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஈர துணியும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இதில் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி புளியும் போது உங்களுக்கு உடஞ்சி விழுந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து அதை ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இப்படி உடஞ்சி விழுகாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் மாதிரி வந்ததுன்னா தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சதும் கடைசியில் அந்த எண்டை மட்டும் நல்லா ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா லைட்டாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் 6 முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். ஏன் வந்து தனித்தனியாக புழிஞ்சு வச்சுருக்கேன்னா, இப்போ எடுத்து போடுறதுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் குட்டி குட்டியாக வந்து பட்டர் பேப்பரை கிழித்து நான் தனித்தனியாக முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆயிலில் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி கையிலேயே போடலாம். இல்லை கையில் போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. கரண்டியை வந்து நல்லா ஆயிலில் நனைச்சிட்டு அது வந்து இதில் போட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் ஸ்லைட் பண்ணோன்னா அப்படியே போயிடும். இல்லைனா டைரெக்டாக நீங்கள் இந்த கரண்டிலேயே வந்து புழிஞ்சு போடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புழிய முடியாது இல்லையா, அதனால நான் வந்து இப்படி பட்டர் பேப்பரில் புழிஞ்சு போடுறேன். இப்போ இந்த முறுக்கில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும்னா, நீங்கள் வந்து பட்டர் வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வந்து முறுக்கு வந்து அப்படியே பொரிஞ்சு போயிடும். உங்களுக்கு வந்து எண்ணெயெல்லாம் பயங்கரமாக குடிக்கும், ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கும். இப்போ பட்டர் வந்து கம்மியானா ரொம்ப கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னா முறுக்கு வந்து கொஞ்சம் கடுசாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஒரு மிஸ்டேக் வரும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் மாதிரி வராது, கட்டாயம் விழுந்துடும். அது போக வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும். இப்போ வந்து தண்ணி கம்மியாக விட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு புளியறதுல வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், புளியவே வராது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கே இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறுக்கு வரும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நிறைய விட்டுருந்தீங்க அப்படின்னா 2 பக்கம் வேக வைக்க தேவையில்லை. வந்து ஷேப்பாக பாதி முறுக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே புழிஞ்சுட்டது பாதி முறுக்கும் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.